விலங்குகளின் வினோதமான பழக்கவழக்கங்கள். டால்ஃபின்கள். ஒவ்வொரு டால்ஃபினும் தனித்துவ விசில்களை பயன்படுத்தி தங்களுக்குள் பெயர்கள் வைத்துக் கொள்கின்றன. காரணம், கூட்டத்தில் வாழும் இவர்கள் நீண்ட தொலைவில் உள்ள மற்ற டால்ஃபின்களை அடையாளம் காணவும் சமூக பிணைப்பை வலுப்படுத்தவும் இதை பயன்படுத்துகின்றனர். கடல் குதிரைகள். குட்டிகளை ஆண் கடல் குதிரைகள் சுமக்கின்றன. காரணம், பெண்கள் அதிகளவான முட்டைகளை உற்பத்தி செய்வதற்கான சக்தியை சேமிப்பதற்கு. இது இனப்பெருக்கத்தை வேகப்படுத்துகின்றது. சிம்பன்சிகள். ஒரு சிம்பன்சி கொட்டாவி விடுவதை பார்த்தால் மற்றொரு சிம்பன்சியும் அதை பார்த்து கொட்டாவி விடுமாம். காரணம், இது சமூக பற்று மற்றும் பச்சாதாபத்தின் அறிகுறி. குதிரைகள். நின்று கொண்டே தூங்கும் திறன் கொண்டவை. காரணம், கால்களில் உள்ள ஸ்டே அப்பாரட்டஸ் எனும் பூட்டு அமைப்பு அவற்றின் உடலை கீழே விழாமல் தாங்கி பிடிக்க உதவுகிறது. பச்சோந்திகள். உடலின் நிறத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவை. காரணம், தற்காப்புக்கும் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் மற்ற பச்சோந்திகளுக்கு தம்முடைய மனநிலையை தெரியப்படுத்துவதற்கும். முதலைகள். முதலைகள் நாக்கை வெளியே நீட்ட முடியாது. காரணம், அவற்றின் நாக்கு வாலின் அடிப்பகுதியிலுள்ள வலுவான சவ்வுடன் உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் நாக்கு அசைய முடியாது. இந்த அமைப்பு நீரில் இருக்கும்போது தண்ணீர் உள்ளே புகாமல் நாக்கையும் தொண்டையையும் பாதுகாக்க உதவுகிறது. சிங்கங்கள். மிக உரத்த சத்தத்துடன் கர்ஜிக்கின்றன. காரணம், எல்லையை தெரிவிப்பதற்கும் கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கும். சத்தம் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். சிலந்திகள். தாங்கள் பின்னிய தங்களுடைய பழைய வலையை சாப்பிடுகின்றனர். காரணம், புரதங்களை வீணாக்காமல் புதிய வலையை உருவாக்குவதற்கு. ஆந்தைகள். மிகவும் துல்லியமாக ஒலியை கண்டறியும் திறன் கொண்டவை, அதாவது முழு இருட்டிலும் கூட. காரணம், இவற்றின் காதுகள் சமமாக இல்லை. ஒரு காது மேலாகவும் மற்றொரு காது சற்று கீழாகவும் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு சமச்சீரற்ற காதுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஒலி எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதை மிக துல்லியமாக கண்டறிகிறது. மேலிருந்து வருகிறதா கீழிருந்து வருகிறதா என்பதையும் பிரித்தறியும். இதனால் இருட்டிலும் கூட எளிதாக இரையை கண்டுபிடிக்க முடிகிறது. ஆந்தைகள் கண்களால் மட்டுமல்ல, காதுகளால் வேட்டையாடும் பறவைகள் என்பதும் இதன் மூலம் தெரிகிறது. யானைகள். கூட்டத்தில் ஒருவர் இறந்தால் துக்கம் அனுசயிக்கும். காரணம், உணர்ச்சி வசப்படுதல், இறந்தவர்களை தொடுதல் போன்ற செயற்பாட்டின் மூலம் தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகின்றன. வௌவால்கள். முழு இருட்டிலும் மோதாமல் பறக்கின்றன. காரணம், எக்கோலொகேஷன் மூலம் ஒலி பிரதிபலிப்பை வைத்து தூரம் கணிக்கின்றன. கடலாமைகள். தாம் பிறந்த கடற்கரைக்கு திரும்பி வந்து முட்டையிடுகின்றன. காரணம், பூமியின் காந்தப்புலத்தை உணர்ந்து திசையை அறிகின்றன. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.